ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எந்த நிலையில் இருந்து சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இதுல 9வது வசனத்தை நீங்க வாசித்து விடுங்க. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதாவின் வனாந்தரத்திலே இந்த தாவீது இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இவன் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து சவுலுடைய கண்களுக்கு மறைந்து போய் கொண்டிருக்கிறார். சவுலையும் தாவீதையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், கோலியாத்தை கொலை செய்த தாவீதுக்கு சவுலை கொலை செய்வது ஒன்றும் பெரிய காரியம் எல்லாம் கிடையாது, மிக லகுவான காரியம். கோலியாத்தை பார்க்கும்போது இந்த சவுல் நடுக்கம் கொண்டால், ஆனால் தாவீதுக்கு நடுக்கம் வரவில்லை. எல்லா ஜனங்களும் நடுக்கம் கொண்டார்கள், ஆனால் தாவீதுக்கு நடுக்கம் வரவில்லை. இப்படிப்பட்டதான தாவீதுக்கு சவுலை கொல்வது மிக லகுவான ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த தாவீது தேவனுடைய சித்தத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு மனிதன். இது ஆண்டவரே அதை குறித்து சாட்சி சொல்கிறார், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். இப்போ இவன் ஒரு நிர்பந்தமான நிலையிலே வைக்கப்படுகிறான் தாவீது. அதாவது இவன் இந்த சவுலுக்கு பயந்து பல இடங்களிலே ஓடி அலைந்து கொண்டே இருக்கிறான். நம்ம மாதிரிப்பட்ட ஆளா இருந்து என்ன நினைப்போம், இப்படி ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இருப்பதை விட ஒரே நாள்ல அவன் என்ன செய்தோம், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேண்டாம் அல்லவா, பயம் வேண்டாம் அல்லவா, ஏன் அவ்வளவு நம்ம சிரமப்படணும். ராத்திரி தூங்கும் போதும் முடிச்சா பயமா இருக்கு, கொண்டு விடுவான் என்று, எங்கேயாவது போனாலும் கொண்டு விடுவான் என்று பயமாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் ஜெபம் பண்ணுவதற்காக என்னிடத்துல வந்தார். அவர் ஏற்கனவே ஒரு மனம் திரும்பினதான நபர் தான். சொல்ல போனா அவர் ஒரு ஊழியத்தை செய்ததான ஒரு நபர். ஆனா திடீர்னு சொல்லி அவருக்கு உள்ளதான காரியம் என்னன்னா ஒரே பயம். பகல்ல கூட ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தால் அவரால் சாதாரணமாக நிற்க முடியாது, அப்படியே அரண்டாங்க பார்த்து கொண்டுதான் நிற்பார். என்னுடைய வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் கூட அங்கங்க அரண்டாண்டு தான் பார்த்து கொண்டு இருப்பார். என்னது பயம். ஏனென்றால் இவர் சத்துருக்களை சம்பாத்தியம் பண்ணிவிட்டார். அந்த சத்துருக்கள் இல்லாத ஒரு தூர இடத்துல இருந்தாலும் கூட ஒரு அறிமுகம் இல்லாத ஆள் அந்த நபரை இப்படி லேசா ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரம் பார்த்துட்டா கூட நம்மளோட பரிசை அனுப்பி இருப்பார்களோ அப்படி என்கிறதான ஒரு பயம் அந்த நபரிடத்துல இருந்து கொண்டே இருந்தது. இப்படி சில இடங்களில் பயந்து கொண்டே இருக்கிறதான மனிதர்கள் தான் யாருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை அழித்து விடுகிறதான ஒரு நிலை இந்த பூமியில இருக்கிறது. ஆனா தாவீது இருதயத்துல தேவ சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு மனிதனாக இருந்தபடினா அவர் அறிக்கை செய்கிறார், ஒன்று சவுலை யார் அடிக்கணும், கர்த்தர் அடிக்கணும். இல்லைன்னா அவன் யுத்தத்துல போய் என்ன செய்யட்டும், சாகட்டும். இல்லைன்னா அவன் காலை மறிக்கட்டும். ஆனா நான் மட்டும் சவுல் மேல என்ன போட மாட்டேன். தேவ சித்தத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு மனிதன். ஆனா இப்படிப்பட்டதான மனிதன் வனாந்தரத்துல இருக்கிறான். சவுலினுடைய கைகளுக்கு அடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் வனாந்தரத்துல இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் பாடுகிறதான பாட்டில ஒரு வார்த்தை தான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை எனக்கு நல்லதான் சொல்றான். ஜீவன் எனக்கு பெரியதல்ல, ஆனா தேவனுடைய கிருபை தான் எனக்கு பெரியது என்று சொல்லுகிறார். இந்த தேவனுடைய கிருபை நம்ம இதெல்லாம் இருக்கிறது. ஆனா நம்ம நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். சிந்தித்து ஒரு காரியத்தை செய்கிறதான ஒரு நிலை யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மிருகங்களுக்கு சிந்திக்க தெரியாது, பறவைகளுக்கு சிந்திக்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் மனிதனுக்கு சிந்திக்கிறதான நல்ல ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள்,
வேதாகமத்தில் சிந்திக்க வேண்டியதான அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் சங்கீதம் 48 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு கிருபையை நாங்கள் என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை நம்ம அறியாமல் நிறைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, ஆனா தேவன் நம்ம மீது பார்க்கிறதான கிருபை எந்த நேரத்துல, என்றைக்கு, எப்படி அவர் நமக்கு கிருபை செய்தார் என்பதை நாம சிந்திக்க நாம தவறி விடுகிறோம். அநேக வேளைகளில் மனிதர்கள் நம்மிடத்தில் பேசும்போது நமக்கு இருக்கிற மேன்மையை குறித்து பேசிவிட்டார்கள் என்றால் நமக்கு உடனே இருதயத்தில் என்னத்தான் வருகிறது, பெருமைதான் வருகிறது. நம்முடைய தொழிலை மேன்மையாக பேசிவிட்டால் பெருமை வருகிறது. நம்முடைய படிப்பை பெருமையாக பேசிவிட்டால் நமக்கு பெருமை வந்து விடுகிறது. நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பேசிவிட்டால் நமக்கு பெருமை வந்து விடுகிறது. ஆனால் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் அறிக்கை செய்கிறதான வார்த்தை என்னவென்றால் என்னதுதான் கிருபை. நான் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளை அதை பார்த்திருக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை சந்திக்கும் போது அவரிடத்துல நான் கண்டதான காரியம், இத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்திருக்கிறேன். வயதில் இருந்தவர்கள், அனுபவம் நிறைய பேர் வந்து பார்த்திருக்கிறேன். ஆனா அவரிடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவரை மேன்மைப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் சொல்றாரு, கிருபை பாஸ்டர். அவர் சொல்லும் போதே ஒரு மனத்தாழ்மையா, அது என்னது கிருபை பாஸ்டர். நீங்க என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க. நம்ம எல்லா ஜனங்களிடத்துல அது இயேசுடைய கிருபை. அது பவுல் சொல்றாரு, அது நான் அல்ல. என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? எல்லாத்துக்கும் நான் நான் என்று சொல்லி நம்ம முன்னிறுத்தியே பழகிவிட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, அது நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது அது நான் கிடையவே கிடையாது. நான் மதிப்பெண்கள் வாங்கினேன், அது நான் கிடையவே கிடையாது. எனக்கு வேலை செய்வதற்கான ஒரு ஞானம் இருக்கிறது, அது நான் கிடையவே கிடையாது. எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, நான் கிடையாது. எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த கிருபையை நாம என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சாட்சியை சொல்லுவதோடு நம்ம என்ன செய்யறோம், முடிச்ச ஒரு இடத்துல உட்கார்ந்து நினைச்சு பார்க்கணும். மனுஷன் நினைக்காண்டான், மனுஷர்கள் செய்ததெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு பகையும் விரோதங்களும் தான் நமக்குள்ள என்ன செய்ய வளரும். நம்ம அதெல்லாம் தூக்கி தூர போட்டு விட்டு நம்ம ஆண்டவர் நம் மீது எப்படியெல்லாம் கிருபை பாராட்டினார், நம்முடைய ஆரம்ப நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிருபை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே தேவ பிரசன்னம் உங்களிலே பெருக ஆரம்பித்து விடும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும், பெருகும். ஜெனிதா சாட்சி சொன்னான். சாட்சி கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேட்கலையே? கேட்கலையே? என்ன சார் சொன்னாங்க? அது சித்தி மகா சாட்சி சொல்றது நீங்க கேட்கறதுக்கு தான். கேள்விப்பட்டாதான் என்ன வரும், உங்களுக்கு விசுவாசம் வரும். அதுக்குதான் வந்து சாட்சி சொல்கிறது. ஜோஸ்பினுடைய தங்கச்சி மகள் கலா தானே, கலாவுடைய மகா. அப்ப இவ என்னட்ட சொன்னா, கண்ணு சரியா தெரியல, ஆபரேஷன் பண்ண சின்ன பிள்ளை தான், 15 வயசு இருக்குமா, 12 படிக்கிறா. கண்ணு சரியா தெரிய மாட்டேங்கிறது, கண்ணை வந்து ஆபரேஷன் பண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க வந்திருக்க நமக்கு தெரியும், சின்ன வயசு உள்ள பிள்ளை. சொன்ன உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி, அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன கண்ணு அது கண்ணு தெரியல அப்படின்னா, பார்வை ரொம்ப குறைந்திருக்கும். அப்ப அங்கெல்லாம் பார்த்தாச்சு. சென்னைக்கு ஆபரேஷனுக்காக கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கான்னு கேட்டேன். இங்கெல்லாம் ஒன்றும் ஆஸ்பத்திரி இல்லையா நான் கேட்டேன். இங்கெல்லாம் அகர்வால் இருக்கிறது, அரவிந்த் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கிறது, ஏன் அங்கே சென்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அங்கே சென்னையிலேருந்து பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதனால அழைச்சி போயிருக்கு. அப்புறம் சொன்னேன், ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுக்கணும். அவர் ராஜேந்திர சொன்னார். ஊழியக்காரங்க சொன்னா
நீ பைபிள் நிறைய இடத்துல வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஊழியக்காரங்க ஆண்டவர்கிட்ட கேட்காமலே நிறைய இடங்கள் சொன்னது அப்படியே நடந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் சொல்றது இல்லை, மனப்பூர்வமாக சொன்ன மாதிரி கோடாலி வந்து மிதக்க செய்வதற்கு ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு, ஆண்டவரை கோடாலி மிதக்க செய்வீரா செய்ய மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து சொன்னார். இல்ல, இவர் சொன்னார், மனசுல தோன்றது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறார். அந்த சூழ்நிலையுடைய மனம் 100% இப்போ அந்த கோடாலி மிதந்தாதான் அது நல்லது, அவருக்கு ஆசீர்வாதம் சொல்லி நினைத்து ஒரு வார்த்தையை வந்து என்ன செய்யறார், விடுறாரு. பைபிள் இதற்கு வார்த்தை இருக்கிறது. தேவன் தமது ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறார், அப்படியே சொன்னபடியே செய்கிறவர். விசுவாசிகள் சொல்லல, தேவனுடைய பிள்ளைகள் பொதுவா சொல்லலாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், எனக்கு யார் மட்டுமே போதும், ஆண்டவர் மட்டுமே போதும் என்று சொல்லி தியாகம் பண்ணி ஊழியத்திற்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிலைப்படுத்துகிறார். அப்ப நான் சொன்னேன், ஆபரேஷன் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், வந்து என்ன செய்வோம், ஜெபம் என்று சொல்லி ஜெபம். ஆண்டவர் ஆபரேஷன் இல்லாம ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய மகா பெரிய கிருபை. அது இன்னைக்கு மட்டும் நினைக்கிறது இல்லை, அந்த குடும்பம் இன்னைக்கு மட்டும் நினைக்கிறது இல்லை, காலமெல்லாம் அதை நினைக்க வேண்டும். அந்த பாப்பா காலமெல்லாம் அதை நினைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் செய்த பெரிய ஒரு கிருபை. இதே போல நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிதான் நடக்கிறது, கிருபையாகத்தான் நடக்கிறது. இன்னைக்கு அநேகம் நினைக்கிறோம், நான் ஆண்டவரை தேடுறேன் நடக்குது, நான் ஜெபம் பண்றேன் வந்து நடக்குது, அப்படிலாம் கிடையாது. அதாவது யோபு என்றதான தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நான் கெஞ்ச நீ உத்தரவு அருளினாலும் நீர் என்னுடைய நீதின்படிதான் அதை செய்தீர் என்று சொல்லி நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு அவர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தில் நம்ம நீதியா இருக்கிறோம், ஆனா இன்னொரு காரியத்தில் நம்ம நீதி தவறிதான் வந்து இருக்கிறோம். நம்ம அறியாமல் அநேக காரியங்கள் நம்ம தவறிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கிறதான வேளையில என்னுடைய நீதிக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்யறது சொல்லி நாம நம்ப முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எல்லாம் இதுதான். சொல்லுங்க, உங்க வாயிலே சொல்லுங்க, என்னது கிருபை. இந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்களை சிந்திப்பதற்கு நமக்கு ஏராள பாயிண்ட்ஸ் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆனா ஏனோ அவைகளை எதையுமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ 1-2 காரியங்களிலே நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கு, இல்லாம இல்ல. கஷ்டங்கள் இல்லாம இருந்தா நீங்க இந்த தேட்டம் கூட உங்களுக்கு வந்து என்ன செய்யாது, இருக்குமா? எதிர்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சியே கிடையாது, ஒரே கட்சி தான். ஒழுங்கு ஆளுகை செய்வாங்களா? நினைச்சு பாருங்க, ஒழுங்கு ஆளுகை செய்வாங்களா? எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் இவன் கேள்வி கேட்பான்னு நினைச்சு கொஞ்சமாவது என்ன இருக்கும், பயம் இருக்கும். உங்களுக்கு எதிர்கட்சி இருக்கணும். உங்களுக்கு எதிர்கட்சி யாரு? சாத்தான் இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அந்த எதிர்கட்சி அவருக்கு இருந்தபடினாலதான், அந்த உபத்திரமாகி எதிர்கட்சி இருந்தபடினாலதான் அவர் வந்து வழி தப்பி நடந்ததுல இருந்து அவர் சரியான ஒரு வழியில வந்து என்ன செய்தார், கடந்து வந்தார். நாம் நினைச்சதெல்லாம் நடந்து விட்டதானால், நாம் விரும்பினதெல்லாம் நடந்து விட்டதானால், நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறது எல்லாம் நடந்து விட்டதானால் நீங்க ஆண்டவரை தேடையா செய்வீங்க? கேட்பீங்களா? பிரச்சனை இருக்கும் போதே, உங்க பிரச்சனைக்காகவே நீங்க இன்னும் ஆண்டவரத்துல சரியா என்ன செய்யல, அந்த காரியத்திற்கே ஜெபம் பண்ற பொறுப்பை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க? ஊழியக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. அப்படிதானா? நீங்க ஆயா இருக்கிறீங்க. அந்த வேலை யாருடைய நினைக்கிறோம்? ஊழியக்காரனுடையதுதான். நமக்காக ஜெபம், நாங்க உங்களுக்காக ஜெபம் செய்வோம். அது எங்களுடையது மட்டுமல்ல, அதற்காக நீங்களும் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை எல்லாம் கொண்டு வருகிறது. எனவே அவர் தாவீது சொல்றாரு, என்னுடைய உயிரை பாதிக்கிறோம், அவர் என்மேல் வைத்திருக்கிறதான கிருபை பணத்தை விட பெருசு, படிப்பை விட பெருசு, உங்க அந்தஸ்தை விட பெருசு, ஐஸ்வர்யத்தை விட பெருசு.
நீங்க எதெல்லாம் மேன்மை நினைக்கிறீங்களோ அவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய கிருபை பெரியது. அந்த கிருபைக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறீங்க. இந்த தேவனுடைய கிருபையை உணர்ந்துதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு, சிலர் குடும்பத்தை கூட பகைத்து, சிலர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு யாரை உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டுலாம் நான் வர சொல்லல. எந்த நிலையில இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்க யாருடைய கிருபை சிந்திக்கணும். தேவனுடைய கிருபை. ஒரு காலஞ்சென்றதான ஒரு தாயாருடைய வாழ்க்கை சரித்திரம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. சாரணரோஜ அம்மையார் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப இருக்கிறவங்க காலஞ்சென்றவருக்கு தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியும். நான் சிறுவனாக இருக்கும்போது அவர்கள் மிகப்பெரிய பாடகர். இப்போ யாருனாலும் பாடுறாங்க. இப்ப யாருனாலும் பாடுறாங்க, குரல் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல பாடுவதற்கு நிறைய ஆட்கள்லாம் கிடையாது. 1-2 பேர் தான் பாடுவதற்கு இருந்தாங்க. அந்த நேரத்துல சினிமா பாடல பாடுவதற்கு கூட தேடி அலைஞ்சாங்க, ஆள் கிடைக்காதா என்று சொல்லி. அப்படிப்பட்ட நாட்களில் சாரணரோஜ அம்மையார் என்ன செய்வாங்க, பாடுனாங்க, அழகா பாடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருந்த சினிமா துறையில் உள்ளவங்க முக்கியமானவங்க போய் அவங்கத்துல கேட்டாங்களா, அவங்களுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க சினிமாவுக்கு பாடுவதற்கு வாங்க, உங்களுக்கு ஏராளம் என்ன தர்றோம், ஏராளம் பணம் தருகிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவர்கள் சொன்னார்களாம், நான் ஆண்டுடைய கிருபை நான் உணர்ந்துவேன், அதை குறித்தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுத்த பாடல் தான். அதாவது பழைய நாட்களில தேவனுடைய பிள்ளைகள் பாடினதான பாடல்கள் எல்லாமே அவர்கள் ஆண்டவரால் ஏவப்பட்டு எழுதினதான பாடல்கள். எனவே அழியாததா இன்னைக்கு இருக்கு. இப்ப பாடுகிறதெல்லாம் எல்லாரும் சினிமாவில் இருந்து அவர்கள் மெட்ட எடுக்கிறாங்க. அடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஊடுகள் உருவுற மாதிரி ஒருத்தங்க பாடின பாட்டை எடுத்து வச்சு அதுல ஊடுகள் உருவி எழுதுறாங்க. சில இங்கிலீஷ் பாட்டை எடுத்து அதை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி அதுல ஊடுகள் உருவி பாடுறாங்க. இப்படி நிறைய பேர் இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யறாங்க. போன வருஷம் பாடினதான பாட்டை இந்த வருஷம் அவங்களே பாடுறதில்லை, காணல. ஆனா 30-40 வருடத்திற்கு முன்னாடி பாடின பாட்டெல்லாம் இப்பவும் அழியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அந்த பாடல்களை தேவன் கொடுத்தபடினால அந்த பாடல்கள் ஆண்டு இப்போது காத்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர்கள் பாடினதான பாடல் தான் உம்பாரம் உம்மையந்தி யாரை பாடுவேன். அதாவது சினிமா பாடகர் பணம் தருகிறேன் என்று சொல்லி வேறு விதமான காரியங்களை உயர்த்தி பாட சொல்லி கேட்கிறாங்க. பணம் நிறைய தரணும் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன தேவையில்லை, பணம் தேவையில்லை, எனக்கு எதுதான் தேவை, தேவ கிருபைதான் தேவை என்று சொல்லி மறுபடியும் அந்த பாடல்களை அவர்கள் என்ன செய்தாங்க, பாடினாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான பாடல் எல்லாமே மிக மிக மேன்மையான பாடல்கள். 384 தமிழ் பாடல் அவர்கள் இயற்றினது. இன்னைக்கு பாடுறவங்க யார் ஏற்றதை யாரெல்லாம் பாடுறாங்க. அவர்கள் இயற்றினதான பாடல் 384 கிரகிக்கவே முடியாது. ஒரு பெண் ஆண்டவர் உயர்த்தி பாடின பாட்டு 384 தமிழ், 8 ஆங்கில பாடல்கள். கிட்டத்தட்ட 95 பாடல் பக்கத்துல 395 பாடல்கள் பக்கத்துல யாருக்காக பாடியிருக்கிறாங்க, ஆண்டவருக்காக பாடியிருக்கிறாங்க. அவர்கள் பணம் வேண்டாம் சொல்வதற்கான காரணமே எனக்கு தேவ கிருபை போதும், தாவீதை போல எனக்கு ஜீவனை விட தேவ கிருபை தான் பெருசு என்று சொல்லி அவர் அறிக்கை செய்தது போல இந்த தேவனுடைய பிள்ளை அறிக்கை செய்தார்கள். அவர்கள் ஒன்றும் கெட்டு போகவில்லை. அவர்கள் ஊழியத்திற்கு வரும்போது அவங்க குடும்பம் எல்லாம் அவர்களை பகைத்ததாம். அவருடைய தாய் தகப்பன் எல்லாம் அவர்களை பகைத்தார்களாம். இவ்வளவுக்கு அவருடைய தாய் தகப்பன் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அவரெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவர்கள் தான். அவருடைய உடன்பிறந்தார் எல்லாருமே ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவர்கள் தான்.
அதனால குடும்பம் வறுமையில இருந்தது. அந்த நேரத்துல அவர்களுக்கு ஈபியில ஒரு அரசாங்க வேலை கிடைத்தது. ஆனா ஈபியில் அரசாங்க வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அதிக நாளெல்லாம் அந்த வேலையை செய்யல. அவர்கள் அந்த வேலையை செய்யும் போது ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார்னு சொன்ன உடனே யாரிடத்திலுமே கேட்கல. பைபிள்ல சொல்லி இருக்கிறது அல்லவா? அப்ப சொன்ன பவுலை குறித்து சொல்லும் போது, எனக்கு அழைப்பு வந்தபோது நான் மாம்சத்தோடோ ரத்தத்தோடோ நான் என்ன பண்ணல, நான் ஆலோசனை பண்ணல, நான் நேரடியாகவே தேவனோடு தான் ஆலோசனை பண்ணினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது போல இவர்கள் யாரோடும் ஆலோசனை பண்ணல. இவர்கள் ஆண்டவர் சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலையை என்ன செய்தாங்க? வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. வறுமையிலும் இருந்ததான குடும்பம், கஷ்டப்பட்டு வேலை கிடைத்திருக்கிறது, அரசாங்க வேலை. இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்னா அது மிகப்பெரிய ஒரு காரியம். வேலை ரிசைன் பண்ணி டிபிஎம் சர்ச்சில் அவங்க ஊழியத்துக்கு போறாங்க. இப்ப டிபிஎம், அப்ப சிபிஎம். அப்ப அங்க இருந்து அவர்களை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைத்தார்களாம் ஊழியத்திற்காக. சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைத்தார்களாம். அப்ப இவங்க நினைச்சாங்களாம், ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பிரயாணப்படும் போது நம்ம வழி அனுப்பி வைப்பதற்கு நம்ம உறவுகள் வரும், நம்முடைய தாயார் வரும், நம்முடைய தகப்பனார் எல்லாரும் நம்மளை வழி அனுப்பி வைப்பார் என்று சொல்லி நினைத்தாங்க. அவங்க கிறிஸ்தவங்க தான். வேலையை விட்டுட்டு ஒரு ஊழியத்துக்கு வந்த உடனே ஒரு நபர் கூட என்ன செய்யற நீங்க தேவ சித்தத்திற்கு நீங்க இடம் கொடுத்தால் சில வேலைகளில உங்க உறவுகள் எல்லாம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். நாம நினைக்கிறோம், நான் உறவுகளையும் பிரியப்படுத்துவேன், ஆண்டவரையும் பிரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உறவுகளை பிரியப்படுத்துவது நல்லதுதான், உறவுகளை சந்தோஷப்படுத்த நல்லதுதான். உறவுகளை இந்த விஷயத்துல நான் உறவுகளை பிரியப்படுத்துவதன் மூலமாக தேவன் துக்கப்படுவார் என்றால் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நம்ம யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிறபடினால சில துக்கப்பட அதனால தைரியமா சொல்ல சில வேலைகள். சமீபத்தில் ஏதோ ஒரு விசேஷ வீட்டுல ஆரத்தி எடுத்து நிற்காங்க, நானும் நிற்கிறேன். ஆரத்தி எடுக்க நிற்காங்க, நானும் நிற்கிறேன் அந்த வீட்டுல. அது யாருக்குள்ள நல்ல ஒரு நேரமா தெரியல. அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல நான் இல்லைன்னா ஆரத்தி எடுத்திருப்பாங்க. சில நினைப்பாங்க, அந்த ஆரத்தி எடுத்தனால என்ன, ஆரத்தி எடுத்தனால என்ன, ஆரத்தி எடுக்கலாம், மனையில நிப்பாட்டி ஒரு தண்ணியை தான் ஊத்துறோம், அதனால என்ன? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசிகள் செய்யறதான காரியங்களை விசுவாசிகள் செய்யவே கூடாது. தேவன் எதை பிரியப்படுகிறாரோ அதை செய்யணும். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஆரத்தி எடுக்க கூடாது. எதற்காக ஆரத்தி எடுக்கிறேன்? அவங்க சொன்னாங்க, ஆரத்தி எடுத்த காசு தரணும். நான் தரேன், அந்த காசை நான் தரேன். காசுக்காக தான் ஆரத்தி எடுக்கிறீங்க, அந்த காசை நான் தரேன். ஆரத்தி என்ன செய்யக்கூடாது? எடுக்கூடாது. வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை. சில வேளைகளில் நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும் போது சில உறவுகள் வருத்தப்படதான் செய்யும். நமக்கு ரொம்ப சிநேகிதர்களா இருக்கிறவங்க வருத்தப்படதான் செய்வாங்க. ஆனால் நாம சிநேகிதர்களை சந்தோஷப்படுத்தி உறவுகளை சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் துக்கப்படுதுன்னு ஆண்டவர் தூரமாக அல்லவா இருப்பார். உறவுகள் இல்லாம உங்களால் வாழ முடியும், ஆனா தேவன் இல்லாம உங்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. அப்ப நீங்க ஆண்டவரை தான் பிரியப்படுத்த வேண்டும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது மனுஷரையா இல்லாவிட்டால் தேவனையா, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் யாரை தான் பிரியப்படுத்த முடியும்? தேவனை தான் பிரியப்படுத்த முடியும். அப்போது ஊழியத்திற்கு அவங்க ஒப்பு கொடுத்து கடந்து போனோடனே யாருமே வரல. அப்போ அவங்க தேவனுடைய கிருபையை சிந்திக்கும் போது பாடினதான பாட்டுதான் என்னை மறவா. அதாவது ஒவ்வொரு அனுபவங்களை கடந்து போகும் போதும் இவர்கள் அந்த கிருபையை நினைத்துக் கொண்டே இருக்கிறபடினால ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பாடல்களை கொடுக்கிறார். வருடங்கள் பலாகிவிட்ட கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு மேல இருக்கும். இன்னும் அந்த பாடல்களை நம்ம பாடுறோம், அழியாத பாடல்களாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவ கிருபையை சிந்திக்கும் போது அந்த கிருபை இன்னும் அதிக திரட்சியாக மாறுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எதுவுமே வேண்டாம், தேவ கிருபை போதும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு சென்னையில சியோன் சுவிசேஷ சபைன்னு சொல்லி நினைக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சபை. அவர்கள் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன திரும்பி இருக்கிறாங்க?
மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் கிருபையை சிந்திக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறத நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது தேவனுடைய கிருபையை. ஒவ்வொரு நேரம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது தேவனுடைய கிருபையை. ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை, நான் படிக்கிறது உம்முடைய கிருபை, நான் வேலை பார்க்கிறது உம்முடைய கிருபை, நான் நடமாடி கொண்டிருக்கிறது உம்முடைய கிருபை, நான் பார்க்கிறது உம்முடைய கிருபை, நான் வேலை செய்கிறது உம்முடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய கிருபையே. கிருபை கிருபை என்று யாரோ பாடின பாட்டை பாடி டான்ஸ் ஆடுறா மட்டும் காணாது. சிலர் சில பாட்டை டான்ஸ் மட்டும் ஆடுறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அனுபவபூர்வமாக அந்த பாடல்களை தங்களிடத்தில் ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்கள் ஓரிரு ஜனங்கள் தான் இருக்கிற இந்த கிருபையை நாம என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். 107:43 வாசிங்க. சங்கீதம் 107:43. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வார்களாம்? உணர்ந்து கொள்வார்கள். மனுஷனுக்கு உணர்வுன்னு ஒரு சென்ஸ் இருக்கு. உணர்வு இருதய உணர்வு, சரீர உணர்வு கொஞ்சம் முள்ளு குத்தனா வலிக்கும், காயப்பட்டா வலிக்கும், சரீர உணர்வு. ஆனா இருதய உணர்வு, ஆத்ம உணர்வு மனுஷன் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி எண்ணக்கூடியதான ஒரு அறிவு. இந்த கிருபைகளை நம்ம எப்போதும் நம்முடைய இருதயத்தில் நம்ம உணர்ந்து கொண்டே இருந்தா நாளுக்கு நாள் தேவனுடைய கிருபை நம்மில பெருகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய கிருபை பற்றி நினைக்கிறது இல்லை. சரி, நான் கிருபைன்னு பேசுறேன். கிருபை எதுக்கு தேவை? ஏன் அந்த கிருபை நமக்கு வேணும்? எதுக்கு வேணும் அந்த கிருபை? பாருங்க, கொஞ்சம் சிந்தனை ஒர்க் பண்ணட்டும். உங்களுக்கு கிருபை எதுக்கு வேணும்? பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு 1000 கேள்விகள் வேண்டும். அப்போதான் அதற்கான விடை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். கேள்வியே இல்லை, அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்து அப்படியே மண்ணு மாதிரி போறது, பிறகு அடுத்த வாரம் அதே மாதிரி வர்றது, ஒரு கேள்வியுமே இல்லை. பிரசங்கம் பண்ணும்போது கேள்வி வந்தால் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன சொல்லி தருவார்? ஆன்சர் ஆண்டவர் சொல்லி தருவார். இது வேதாகமத்தை எழுதலையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எழுதலையா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த வார்த்தையினுடைய விளக்கம் யாருக்கு தெரியும்? பரிசுத்தருக்கு தான் தெரியும், எழுதினவருக்கு தான் தெரியும். டாக்டர் மருந்து எழுதி தருவாரு. சில டாக்டர் எழுதுறது நமக்கு வாசிக்கவே புரியாது. ஆனா டாக்டர் பதவி கொண்டு கொடுத்தா எழுத டக்குன்னு சொல்லிடுவாரு. இதே மாதிரி சில வசனங்கள் நமக்கு தெரிகிறதே இல்லை, வாசனை அப்படியே போறோம். ஆனா இதற்கான விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு வேத விளக்கங்கள் தெரியப்படுத்தப்படும். அப்போ அந்த கேள்விகள் நமக்குள்ள வந்தா பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு அதை என்ன செய்வார்? தெளிவுபடுத்துவார். தெளிவுபடுத்த மாட்டாரா? அப்படி தெளிவுபடுத்தி இருக்கிறாரா உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்வியே வரலன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை தரும். சரியா? என்ன பண்ணல? செயல்பட எனக்கெல்லாம் 1000 கேள்வி. தேவன் ஒருவரா மூவரா என்பது ஆரம்ப நாட்கள் 1000 கேள்வி. தேவன் ஒருவரா மூவரா? அவர் யாரு? அதை அப்படி சொல்றிய? பரிசுத்த ஆவியாக தேற்றவளன் ஒருத்தர் இருக்காருல்ல, குமாரன் ஒருத்தர் இருக்காருல்ல. இதுக்கான ஆன்சர் தெரிவதற்கு எனக்கு பல நாட்கள் ஆனது, பல வருடங்களும் ஆனது. ஏனென்றால் நாங்கள் வளர்க்கப்பட்டது பெந்தேகாஸ்ட் அந்த கொள்கையில் வளர்க்கப்பட்டபடினால இந்த தேவன் ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவம் அந்த நாட்களில் இல்லை. அந்த தேவன் ஒருவர் என்பதை வேத வசனத்துல நம்ம அதிகமாக தெளிவு பெற்றதற்கு பிறகுதான்
அதை நம்புவதற்கு ஒரு ஏதுவான ஒரு நிலை வந்தது. அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறதே இல்ல. ஆண்டவராகிய தேவன் பிதாவாக இருந்தார், அப்புறம் குமாரனாக வந்தார், இப்ப வந்து எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். மூன்றும் ஒன்று. இந்த மூன்றை பிரிக்க முடியாது. ஒருவேளை சில நினைக்கிறது மாதிரி மூன்று தெய்வனாக இருந்திருந்தா அந்த மூன்று தெய்வத்துக்குள்ள சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் உருவாக்கி வைப்பாரு, இன்னொருத்தர் அழிச்சிட்டு வருவார். ஒருத்தர் இவங்க இருக்கட்டும் பாரு, அடுத்த தெய்வம் அழிச்சிட்டு வர்றதால அதனால குழப்பம் வந்துடும். எனவே வேத வசனத்தின்படி தேவன் வரும். இது மாதிரி நிறைய கேள்விகள் வேதாகமத்தில் வந்து இருக்கிறது. புரியாத சில வார்த்தைகள்லாம் வந்து இருக்கிறது. இதற்கு எல்லாம் நமக்கு யார் தான் அறிவை தர வேண்டும்? தேவன் தான் அறிவை தர வேண்டும். சரி, கிருபை எதற்கு? அந்த கேள்வி, கிருபை எதற்கு? ஒரு நாள் கிருபை நாங்க நிறைய நாள் கேட்டிருக்கோம். எதுக்கு கிருபை வேணும் சொல்லுங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க, கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. ரோமர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவர் மரித்தது பாவத்திற்கேற்ற ஒரே தரம் மரித்தார். 6:14 தானா? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப சொல்லுங்க, கிருபைக்கு. ஆனா இப்ப ஒரு குரூப் நேர தலக்கு மாத்தி போதனை பண்ணிட்டு இருக்கு. இங்க சொல்லி இருக்கு, நீங்க கிருபையை பெற்றிருந்தா நீங்க பாவத்தை செய்ய மாட்டீங்க, பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு இங்க சொல்லியிருக்கு. ஆனா இப்ப கிருபை போதனை ஒண்ணு வந்திருக்கு. அந்த கொள்கை என்ன தெரியுமா? அதுக்கு கூட்டங்கள் நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுல கிறிஸ்தவ கூட்டங்கள்லாம் நிறைய சேருது. ஏன்னா அது உள்ள கொள்கை என்னவென்றால் தேவ கிருபை எல்லாருக்கும் இருக்கு. ஆண்டவர் பாவிகளையும் வந்து நேசிக்கிறவர். எனவே இந்த கிருபை உங்களுக்கு இருக்கிறபடினால நீ மதுபானம் பண்றவனா எந்த மதுபானம் பண்ணலாம்? என்ன தாங்கும்? உன்னைய கிருபை தாங்கும். நீ விபச்சாரம் செய்யறவனா இருந்தா தைரியமா விபச்சாரம் செய், கிருபை உன்னை தாங்கும். நீ இவ்வளவு நாள் களவு செய்யறவனா இருந்தா தைரியமா களவு செய். அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணு, எல்லாம் பண்ணு, என்ன தாங்கும்? கிருபை தாங்கும். எங்க கொண்டு சேர்க்க அவங்க போதனை பண்றாங்க. ஏழான நரகத்திலையும் கீழான நரகத்துலதான் இப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவங்க போய் சேருவாங்க. உண்மையிலேயே நீங்கள் தேவ கிருபையை பெற்று விட்டீர்களானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பாவத்தை மேற்கொள்கிறதான பலம் எதனால் வருகிறது என்றால் தேவ கிருபையினால்தான் வருகிறது. இன்னைக்கு பெரிய கோபக்காரங்கள்லாம் கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறார்கள் என்றால் அது என்னதுதான்? நான் சில வேளைகளில் சில சூழ்நிலை கடந்து வரும்போது நான் ஆண்டவரே உங்க கிருபையினால என்னை காத்து கொண்டு வருகிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனை வரணும், இவ்வளவு கோபம் வந்திருக்கணும், ஆனா என்ன வரல? கோபம் வரல. அது என்னது? வந்த கோபத்துக்கு அடிச்சிருக்கணும், ஆனா அடிக்கல. அது என்னது? தேவ கிருபை. அவங்க என்னை கெடுத்ததுக்கு நான் அவங்களை கெடுத்திருக்கணும், ஆனா கெடுக்கல. அது யாருடைய கிருபை? தேவ கிருபை. நம்ம எப்போதும் சிந்திக்கணும், நான் அல்ல, தேவ கிருபைதான் என்னை இப்படிப்பட்டதான் நிலைகள் எல்லாம் பாவம் செய்யாமல் வந்து என்னை தாங்கி வந்திருக்கிறது. என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றி வைத்திருக்கிறது. யாருடைய கிருபை? தேவ கிருபை. உங்களை குறித்து உங்களை சார்ந்தவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். எவ்விதமாக இவர்களால் இருக்க முடிகிறது? ஒரு காலத்துல இவர்கள் அவ்வளவு கெட்டவார்த்தை பேசுவாங்க. எப்படி கெட்டவார்த்தை பேசுவாங்க இருக்காங்க? கெட்டவார்த்தை தமிழா இல்லைன்னா வேற லாங்குவேஜா? தமிழ் வேற லாங்குவேஜா? தமிழ். உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சரி, இப்ப கெட்டவார்த்தை பேச தெரியுமா தெரியாதா? பேச தெரியுமா தெரியாதா? பேச தெரியும், ஆனா பேச மாட்டேன். அதுதான் கிறிஸ்தவம். இதே மாதிரி என்னால் செய்ய முடியும், அவரை அடிக்க முடியும், நான் அடிக்க மாட்டேன். கை மறந்திருக்கு இருக்கு தேவ கிருபை. அவரை கேடு செய்யத்தக்கதான தந்திரம் எல்லாம் என்கிட்ட உண்டு, ஆனா
தந்திரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இப்ப யாரு? நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை. உங்க குடும்பம் உங்களை குறித்து ஆச்சரியப்படணும். உங்க கணவர் உங்களை குறித்து ஆச்சரியப்படணும். எவ்விதமாக இவன் இப்படி மாறின ஆச்சரியப்படணும். உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து ஆச்சரியப்படணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிறதான அநேக ஜனங்கள் இந்த கிருபையை பெறாதபடினாலே இவர்கள் ஆண்டவருக்காக இன்னும் ஜீவனம் பண்ண முடியவில்லை. நீங்க வேலை செய்கிற இடத்துல தேவ கிருபை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறீங்க? தேவ கிருபை உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் எப்படி காட்டிக் கொண்டிருக்கிறீங்க? வெறுமையா சிலுவையை போட்டால் போதுமா? கிறிஸ்தவனின் ஒரு அடையாளத்தை மாத்திரம் சொன்னால் போதுமா? சொல்ல போனால் உங்களுடைய வாய் கிறிஸ்தவன் என்று சொல்லி சொல்லுவதை விட உங்களுடைய ஜீவியங்கள் தான் உங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். போகிற வருகிற இடங்களில் இருக்கிறதான ஜனங்கள் இந்த தேவ கிருபையை உங்களுடைய சுபாவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். போறீங்க, பஸ்ல போறீங்க, முடியாதவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவர்கள் முடியாம பார்த்தாலே தெரியுது. சிலர் பிரெக்னன்சியா இருப்பாங்க, இருக்காங்க தெரியுது. சிலர் வயதான ஆட்களா இருப்பாங்க தெரியுது. ஆனா டக்குன்னு எழுப்பி ஐயா உட்காருங்க, இல்ல சிஸ்டர் உட்காருங்க சொல்றோம். ஆனா ஒருவேளை அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க நினைப்பாங்க, இது யார்? நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நமக்கு உறவினர்கள் கிடையாது, நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நபர் எழுப்பி நமக்கு சீட்டு கொடுக்கிறார்களே, இவர்கள் யார் அப்படி என்று சொல்லி அவர்கள் நினைக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே உருவாகும். இது நல்ல சிலுவையை போட்டுக்கொண்டு சொல்லுவோம், அப்படியே ஆடிட்டு கிடக்கு, ஆடுது. ஆனா அங்க பப்ளிக்ல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சண்டை அவ்வளவு சண்டை. அந்த சண்டையோட கூட எதுவும் சேர்ந்து அடிக்கிறது. சிலுவையை கலத்தி ஒரு வீட்டில் வச்சோம், செயினை போட்டுப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. சிலுவையை கலத்தி என்ன செய்யணும்? ஏன்னா அது உங்களை என்ன செய்யுது? அடையாளப்படுத்துவது. யார் என்று? கிறிஸ்தவன் என்று. கிறிஸ்தவன் என்று அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை போல வாழுகிறவன். கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு தான் தேவ கிருபை வேணும். சாதாரண மனுஷனால் கிறிஸ்துவை போல வாழ முடியாது. ஆனா கிறிஸ்துவை போல இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வாழ்ந்தவர்கள் என்றால் அதுதான் தேவ கிருபை. ஆனா இன்னைக்கு கிருபை எதற்காக வந்து அநேக ஜனங்களால் போதிக்கப்படுகிறது? நீ கிருபை பெற்றால் உனக்கு ஆசீர்வாதம் வரும், நீ கிருபை பெற்றால் உனக்கு மேன்மை வரும். ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை வேற, புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை வேற. பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை உலக ஆசீர்வாதத்தை போதிக்கிறது, புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்கு போதிக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு மிக அத்தியாவசியமாக கிருபை எதற்கு தேவைப்படுகிறது என்றால், பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தான். இந்த கிருபை எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் யாருக்காக வாழ முடியும்? தேவனுக்காக வாழ முடியும். ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் ஆயிருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துல நிறைய கிருபை பெற்றிருந்தா 10 வருஷம் கிருபையை பெறாமல் வாழ்ந்து வருகிறவர்களை விட நீங்கள் ஆண்டவருக்காக நன்றாக வாழ்வீங்க. பார்க்கலாம், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க. முந்தி வந்தவர்கள் எல்லாம் நீங்க பிந்தி வந்தவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். 25 வருஷம் 30 வருஷம் சபையில் இருக்காங்க, வழிகாட்ட வேண்டும். நீங்கள் மற்ற குடும்பங்களுக்கு போதனை கொடுக்க வேண்டும், மற்ற மனைவிமாருக்கு நீங்கள் போதனை கொடுக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் போதனை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் போதனை கொடுக்க வேண்டுமானால் தேவ கிருபை உங்களுக்கு வேணும். ஜீவனை பார்க்கிற கிருபை பெரியதென்றால் பணத்தை பார்க்கிற தேவனுடைய கிருபை பெரியது. இந்த பூமியில் இருக்கிறது எல்லாவற்றை விட இருந்தால் மனிதன் இந்த உலகத்துல அதிகமாக மிக அதிகமாக மதிக்கிறது ஜீவனை தான். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எல்லாவற்றையும் என்ன செய்வான்? கொடுத்து விடுவான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஜீவனை விட தேவனுடைய கிருபை மேலானது. அதை நம்பினார் யாரு? தாவீது. அதை நம்பினார் தாவீது. இந்த கிருபை தான் பெருசு நம்பினார். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் நீங்க வாசிங்க. என் ஜீவனுள்ள மட்டும் 63:4 வாசித்து பார்க்கும்போது, என் ஜீவனுள்ள மட்டும்
அதாவது நெருக்கமான சூழ்நிலையில அவர் சொல்றாரு ஜீவனை பறிக்க முடிய கிருபை நல்லதுன்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு என் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி. சத்துருக்களுக்கு பயப்படுறீங்களா? தாவீது பயந்தான் ஓடினார், பயந்தான் ஓடினார். இதனால முடியும் ஆனா பயந்து ஓடினார். என்னாச்சு? 9வது வசனத்துல என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்வுடமை இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் எழுதுவாங்களா? இதெல்லாம் சாதாரணமாக தாவீது சொன்ன வார்த்தை. உண்மையிலே தாவீது சொல்லப்போனா அவரோட தீர்க்க தரிசனம் நிறைய இடங்கள்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். பட்டயத்தால் விடுவார்கள். சத்துரு எப்படி வருமா? இவன் நான் அவனை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் ஆண்டோடைய பொறுப்பு. ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு இவர் அந்த கிருபையை நினைத்து தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருந்தான். நேரம் வந்தது, நாள் வந்தது. இதற்கு மேல விட்டா சரி வராதுன்னு ஆண்டர் தூக்கிடுவார். சிலர் நம்மளை அழிக்க வகை தேடுவாங்க, பெரிய கஷ்டத்தை கொடுக்க வந்து வகை தேடுவாங்க. இதுக்கு மேல இவனை விட்டா பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிடுவான்னு சொன்னா அவர் என்ன செய்யணுமோ சிலர் எடுத்துருவாரு, சிலரை கால்கையை விளைகுடம் ஆக்கிடுவாரு, சிலரை ஊரை விட்டே ஓட்டிடுவார். இருக்க முடியாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்களை தேடியும் எப்படி இருக்கிறான்னு பார்த்துடலாம் அப்படி நினைச்சா கூட பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு சத்துருக்கள் நம்மோடு மிக அதிகமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் நாம தேவனுடைய கிருபை அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி கொள்ளவில்லை. இந்த தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் பெருக 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 தேவனுடைய வல்லமை நம்மிடத்துல கூடிக்கொண்டே இருக்கும். நமக்கு எதிரான சத்துருக்கள் நாம வந்து அவர்களை விரட்டவோ பயமுறுத்தவோ அழிக்கவோ வேண்டாம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அசைகிற இலையின் சத்தம் கூட அவனை விரட்டும். பைபிள் இருக்கிற வசனம் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார், ஒருவனும் தொடராதார். நீங்க தொடர அவசியம் இல்லை, நீங்க சண்டையிட அவசியம் இல்லை, நீங்க எதுவுமே செய்யலாம். இந்த தேவ கிருபையை மட்டும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க அதுல கவனமாயிருங்க, கருத்தாயிருங்க. தேவனுடைய கிருபை யாருக்கு எப்படி வரும் என்றதான போதனைகள் இருக்கிறது வரப்போகிற நாட்களிலே அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு தேவனுடைய கிருபையுடைய மேன்மை குறித்து உங்களுக்கு போதனை கொடுத்திருக்கிறேன். இந்த போதனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். ஜெபமணிகள் கர்த்தர்தாமே உங்களுடைய கிருபை நான் நிரப்புவார். ஹalleluya. எல்லாரும் தேவ கிருபைக்காக மன்றாடுவோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மலமானதோ நிற்பதுமோ கிருபை நிர்மலமானதோ நிற்பதுமோ கிருபை நிசேதம் நீரவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நிசேதம் நீரவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்தை கொள்ள கிருபை தாருமே காத்தை கொள்ள கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலுமே இம்மட்டு காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே
இந்த நாளில் உம்முடைய திரு பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை பாராட்டி நீங்க இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக வந்தோம், நிறைவானவர்களாக கடந்து போகத்தக்கதாக உம்முடைய கிருபை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஜீவனை பார்க்கிறோம், உடைய கிருபை ஒன்றே பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஜீவ காலமெல்லாம் அந்த கிருபையை சார்ந்து கொண்டு வாழத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் மேலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் தேவ கிருபை இருக்குமானால் நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் ஜீவனம் பண்ண முடியும். நாங்கள் மறுமையில நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. எனவே இப்படிப்பட்டதான கிருபைகளை பெருகத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. இப்படிப்பட்டதான கிருபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் இப்படிப்பட்டதான கிருபை பெருகத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கிருபையை பெருக செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்கள். சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநில வெளிநாடுகள் இருக்கிற எங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்கள். வல்லாத மனுஷனுடைய தீமையான செயல்களுக்கும் ஆலோசனைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாம் உங்களுடைய பாதுகாப்பை பாருங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமனம் எதிர்கொண்டு வரத்தக்கதாக பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாம வழிநடத்தி வர வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.